புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவிகள் இரண்டாவது முறையாக 100% தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளனர். புதுச்சேரியில் 155 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினர். இதில் 55 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்ற நிலையில் ஒரே ஒரு அரசு பள்ளி மட்டும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. புதுச்சேரி விழுப்புரம் எல்லையில் உள்ள மடுகரை கிராமத்தில் உள்ள வெங்கட சுப்பாரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. தேர்வெழுதிய 78 மாணவிகளும் வெற்றி பெற்று 100% தேர்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக வணிகவியல் பயின்ற மாணவி நித்யா 600க்கு 552 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல மடுகரையில தான் படிக்கிறேன். கம்ப்யூட்டர்ல சென்டம் வாங்கியிருக்கேன். அக்கௌண்ட்ஸ்ல 98, காமர்ஸ்ல எக்கனாமிக்ஸ்ல 93. டீச்சர்ஸ்க்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். புதுச்சேரியில் மொத்தம் 46 அரசு மேல்நிலைப் பள்ளிகள் உள்ளன. இதில் வெங்கட சுப்பாரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இரண்டாவது முறையாக 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இதையடுத்து பள்ளி துணை முதல்வர் சிவக்குமார், தலைமை ஆசிரியர் வசந்தி ஆகியோர் மாணவிகளை பாராட்டினர். குடும்பமா ஒர்க் பண்ணாதனால தான் இந்த ரிசல்ட் எங்களால் எடுக்க முடிஞ்சிச்சு. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமப்புறத்தில் ஒரே ஒரு பள்ளி தான் எடுத்திருக்கு. அது இந்த பள்ளிங்கிறதுல எங்களுக்கு பெருமை. இதனிடையே மாணவிகள் எந்த டியூஷனுக்கும் செல்லவில்லை என்றும் பள்ளியில் ஆசிரியர்கள் முறையாக பாடம் நடத்தியதால் நல்ல மதிப்பெண்கள் பெற்றதாகவும் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். விவசாயத்திற்கு 8 மணி நேரம் மட்டுமே மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விவசாய பணிகளுக்கு தடையின்றி 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மின்வெட்டு என்பது எழுதப்படாத விதியாக இருப்பதாக விமர்சித்துள்ளார். மேலும் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்காததால் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமது தலைமையிலான அதிமுக அரசு விவசாய பம்ப் செட்டுகளுக்கு 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கியதாகவும் தற்போது விவசாயத்திற்கு 24 மணி நேரம் வழங்க வேண்டிய மும்முனை மின்சாரத்தை திமுக அரசு 8 மணி நேரம் மட்டுமே வழங்கி வருவதாகவும் இபிஎஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் லோ வோல்டேஜ் போன்ற குறைந்த மின் அழுத்தத்தில் மின்சாரம் வழங்கியதால் பாதிப்பு ஏற்படுவதாகவும் லோ வோல்டேஜில் மின்சாரம் வழங்கக்கூடாது எனவும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் அலட்சியம் காட்டாமல் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தடையின்றி 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.